ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பணம் வராதவங்க ஆன்லைன் மூலமாக மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி அப்பீல் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இரண்டாம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணாங்க பாருங்கள். அவங்களில் ஒரு 17 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட்டை 12/12/2025 அன்னைக்கு அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 28 to 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில். அதில் 17 லட்சம் பேருக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அமௌண்ட் வந்தவங்களுக்கு இனி ப்ராப்ளம் இல்லைங்க. அடுத்தடுத்த மாதம் உங்களுக்கான அமௌண்ட்டு சேரும். அதேமாரி அமௌண்ட்டு வராமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அமௌண்ட்டு ஏன் வரலை, எதன் காரணமாக வரல, அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னமும் கொடுக்காமல் இருக்காங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நம்மளால் செக் பண்ண முடியாதுங்க, என்ன காரணத்தால் அமௌண்ட்டு வரலன்னு. பட் நீங்கள் பணம் வராதவங்க ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க கிட்டத்தட்ட 11 to 12 lakh பீப்புளுக்கான அப்ளிகேஷன் 1000 ரூபாய் வராமல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு சில காரணங்களால் இருக்கலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ 21 வயசுக்கு மேலே கம்ப்ளீட் ஆகிடும். 21 வயசு கம்ப்ளீட் ஆன பெண்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் கிடைக்கும். 21 வயசு ஸ்டார்ட் ஆனாலும் சரி, 21 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்காது. இதை தவிர்த்து 5 ஏக்கர் பார்த்தா நஞ்சு நிலம் வச்சுருக்கவங்க, 10 ஏக்கருக்கு மேலே புஞ்ச நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்காது அப்படின்ற மாரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக பணம் வராதுங்க. ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஸ்கர் கொஷின் போனீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருப்பாங்க, யார் யாருக்கு எப்போது கிடைக்கும், என்ன காரணத்துக்காக கிடைக்காது, அதெல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் முத பார்க்க வேண்டியது பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக நிறைய பேர் என்ட்ரி பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மெசேஜ் வராமலும் இருக்கலாம், மெசேஜ் நிறைய பேர் பார்க்காம விட்டுருப்பீங்க. அதனால பேங்க்கில் போயிட்டு என்ட்ரி பண்ணி பாருங்கள், 1000 ரூபாய் வந்திருக்கா இல்லைன்ற மாதிரி அவங்களே தெரிவிச்சிருவாங்க. அல்லது அப்பயும் பண்ண வரல அப்படின்னா என்ன பண்ணலான்னா, உங்கள் ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். ஒரு சில பேர் ஸ்டேட் பேங்க் வச்சுருப்பாங்க, கூடவே இந்தியன் பேங்க்கும் வச்சுருப்பாங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அதுக்கு தாங்க பணம் சேர்ந்துருக்கும். அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம், ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்குன்னு. பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் ஆதார் நம்பர் அதேமாரி கேப்சா கோடை கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர் ஓடிபி என்ட்ராக, அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக பணம் போட்டிருக்க மாட்டாங்க, உங்கள் ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அதுக்கு தான் பணம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வழிகள்லாம் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா அவங்க ரீசன் தெரிவிக்கல, ஸோ ரீசன் தெரிவிச்சிருந்தாங்க இல்லை உண்மையாகவே என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சான்ற மாரி ஒரு தகவல் கொடுத்துருந்தாலும் ஸோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாரி தைரியமாக நம்ம அப்பீல் பண்ணலாம். பட் இன்னமும் பார்த்தா எல்லாமே பரிசீலனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார லிங்காக இருக்கா, பேங்க்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்பீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்பீல் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது KMUT ஃபேஸ் 2 கிரீவன்ஸ் போர்ட்டல் லிங்க்கை கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இரண்டாம் கட்ட விண்ணப்பத்தினை மேல்முறையீடு செய்ய விரும்பினால் கீழே உள்ள QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது லிங்கில் உள்நுழைந்து பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்கை பொறுத்த வரைக்கும் kmut.tnej.org/KMUT கிரீவன்ஸ். ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ kmut.tnej.org KMUT கிரீவன்ஸ். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இல்லை டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது யார் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2ஆம் கட்டமாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியும். நீங்கள் தடவையே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பாருங்கள், அப்போ வந்து பணம் வராதவங்க இப்போ அப்பீல் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் டைமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் வரலாம், அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும்தான் உங்களால் அப்பீல் பண்ண முடியும் அப்படின்றதையும் இல்லை தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷ் நியூஸில். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்து பயனாளிகள் மட்டுமே குறைதீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும். ஏற்கனவே குறைதீர்வு சமர்ப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் மொபைல் எண் திரும்ப நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு டைம் அப்பீல் பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக அப்பீல் பண்ண பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். விண்ணப்பதாரர் பெயர், அந்த மகளிர் உரிமை தொகை யார் பேரில் அப்ளை பண்ணீங்களோ அவங்க பெயரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. குடும்பத் தலைவர் பேர் வந்து கொடுக்க தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் KMUT உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு குடும்ப அட்டை நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் அந்த ஸ்டார்டிங்கில் வரும் பாருங்க, PHH NPHH அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்காது. அந்த 333 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். டேரெக்டாக அந்த நம்பரை கொடுத்துட்டு கெட் OTP கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு SMS வந்திருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நீங்கள் 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்கலை, அதாவது நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு கேம்பில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, செகண்ட் கேம்பில் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி SMS வந்திருக்குங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம்ப்லேயே பணம் வந்துட்டுருக்கலாம், அல்லது வந்து பாருங்கள் செகண்ட் கேம்பில் அப்ளை பண்ணிட மாட்டாங்க. இதான் பேசிக் ரீசன். ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு வருது, டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தா கெட் OTP கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி OTP என்ட்ரு பண்ண சொல்ல நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை OTP கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் குறைதீர்வு வகையை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன், ஆனால் உரிமை தொகை பெறவில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட்டு வரல, அதான் மீனிங். ஸோ மொதல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உரிமை தொகை பெறவில்லை. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா SMS வந்துட்டுருக்கும், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகத்தில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி SMS அனுப்பியிருப்பாங்க, அல்லது ₹1 டெஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி மெசேஜ் வந்து ₹1000 பணம் வராதவங்க செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்பீல் பண்ணலாம். பிற காரணங்கள் என்னவோ நீங்கள் 3வது ஆப்ஷன், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளை பண்ண எனக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிற காரணங்கள் இருக்கணும், அதையும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு குறிப்பு அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் வரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், 500 வார்த்தைக்கு மிகாமல் எழுதணும். ஸோ ஷார்ட்டாகவே எழுதிக்கோங்க, என்ன காரணத்துக்காக வரல அப்படின்றது நீங்கள் குறிப்பு தமிழ்லேயே கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி அப்ளை பண்ண இன்னுமே என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரல, எந்த ஒரு நிலையும் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து குறிப்பாக டைப் பண்ணி தமிழையும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பாருங்கள், ஆவணம் ஏதும் இருந்தால் பதிவேற்றவும். ஓகே, ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். மேபி என்ன பண்ணலாம்னா ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்களே ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்களே ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆவணத்தை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க, இது ஆப்ஷனல் தான். ஒரு MBக்குள்ளே இருக்க மாதிரி PDF ஃபார்மேட்லையோ JPG ஃபார்மேட்லையோ PNG ஃபார்மேட்லையோ சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரீவன்ஸ் சப்மிட் ஆகிட்டு ஒரு ரெக்வஸ்ட் நம்பர் மாரி கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்பீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபிகேஷன் பண்ணி அப்பயும் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுப்பாங்க. ரீசன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா நிச்சயம் நீங்கள் முறையீடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ₹1000 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. அதனால் ஸோ வராதவங்க அப்பீல் பண்ணிக்கோங்க, டவுட்டாக இருக்கவங்களும் தாராளமாக அப்பீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரிவிப்பாங்க, இந்த வங்கியில் உங்களுக்கு ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி கால் மூலமாக தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான் அப்பீல் பண்ணுறது, தாராளமாக அப்பீல் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பீல் பண்ண விருப்பம் இருக்கவங்க அப்பீல் பண்ணி பெனிஃபிட்டை வந்து அடைய பாருங்கள். அதேமாதிரி இதுக்குன்னு வந்து பார்த்தா ப்ரீவியஸாக இது லாஸ்ட் இயர்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சு, அதாவது இன்கம் டேக்ஸ் இருக்குது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு ஃபார்ம் இருக்குது. அதேமாரி வந்து பாருங்கள் ரீஅப்பீல் ஃபார்ம், இந்த ஃபார்முக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க.
KMU டு ரீஅப்பீல் ஃபார்ம். இதை நீங்கள் அந்த அப்லோட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஃபார்மை நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுப்புனர் உங்கள் பெயர் என்ன, உங்கள் அதேமாரி ஃபாதர் நேம் அட்ரஸ் கொடுத்துட்டு பெறுநரில் போயிட்டு உங்களுடைய தாலுக்கு நேம் கீழே தாலுக்குடைய பேர் மட்டும் கொடுத்துக்கோங்க, எந்த தாலுக்குன்றத. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் உரிமை தொகை விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டதுக்காக மேல்முறையீடு அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ உங்கள் குடும்ப அட்டையின் போட்டுட்டு என்னுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, அது என்ன காரணத்துக்காகன்னு தெரில, பட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ன மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பணம் வரல அப்படின்ன மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் குடும்ப அட்டை எண், ஆதார் நம்பர், வங்கி கணக்கு, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இப்படிக்கு அப்படின்னு போட்டு உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணி இந்த ஒரு ஃபார்மை அப்படியே வந்து பார்த்தா தூக்கி இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தா 2 வீலர் 4 வீலர்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதுக்காரன் ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆல்ரெடி கெட்டிங் பெட்டிஷன், ஸோ பெட்டிஷன் வாங்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு, அதாவது பென்ஷன் வாங்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரீஅப்பீல் ஃபார்ம் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 4 அப்பீல் ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபார்ம் மட்டுமே போதுமானது. ஏன்னா நமக்கு என்ன ரீசன் எக்ஸாக்டாக தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணலாம். ஸோ காரணம் தெரியல அப்படின்றதால இதே இருக்குது பாருங்கள் ரீஅப்பீல் ஃபார்ம். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அல்லது வந்து பார்த்தா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஸோ மறக்காமல் அதில் போயிட்டு இந்த ரீஅப்பீலுக்கான ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்பீலுக்கான ஃபார்மு. அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியுங்க. இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. மேபி என்ன ஸ்டேட்டஸ், என்ன காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்சம் தெளிவாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை நமக்கு தகுதி இல்லையோ வரலையோ அப்படின்ற மாதிரி அவங்களே வந்துட்டு இருப்பாங்க. பட் என்ன ரீசன் தெரியாத இருக்கவங்க திரும்ப நம்ம அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். தாராளமாக அப்பீல் பண்ணுங்கள். ஸோ SMS வந்திருக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து அப்பீல் பண்ணுங்கள். SMS எதுவுமே வரல, பணம் வரல அப்படின்றவங்க நீங்கள் மொதல் ஆப்ஷனை பயன்படுத்தி அப்பீல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாச்சும் கொடுத்தாங்களே, பட் நிறைய பேருக்கு அப்படி தெரிவிக்காமல் இருக்காங்க. இன்னும் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் சைட்டில் இதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம், எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. போக போக மேபி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.